வணக்கம். கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் மின் கட்டணத்தில் வரப்போகும் புதிய முறைமை. நாட்டில் நீர்வெட்டு தொடர்பில் வெளிவந்துள்ள முக்கிய அறிவிப்பு. உடன் தகவல் வழங்கவும் இலங்கையில் பொதுமக்களுக்கு சிஐடி விடுத்துள்ள அவசர அறிவுறுத்தல். கொழும்பில் மர்மமான முறையில் பற்றி எறிந்த வீடு, தாய் மகள் பலி, தந்தை உட்பட 2 படுகாயம். நிலக்கரி மோசடிக்கு ஜனாதிபதியும் அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும், சஜித் தெரிவிப்பு. ஜனாதிபதியை அனுரவை சந்தித்த இந்திய துணை ஜனாதிபதி. ஆரம்பமாகும் புதிய தாழ்தள பேருந்து சேவை, வெளியான தகவல். கொழும்பில் இன்று முதல் விசேட போக்குவரத்து திட்டம். நாட்டை அச்சுறுத்தும் விபத்து மரணங்கள், அவதானம் தொடர்ந்து மீட்கப்படும் சடலங்கள். யாழ்ப்பாணத்தில் அடையாளம் தெரியாத சடலம் மீட்பு. மிதிகமவில் வீடொன்றில் மீது துப்பாக்கிச்சூடு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் மின் கட்டணத்தை திருத்தும் புதிய சூத்திரத்தை அறிமுகப்படுத்த எரிசக்தி அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆங்கில செய்தித்தாள் ஒன்றை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகுள்ளது. இலங்கையில் தற்போது நடைமுறையிலுள்ள 3 மாதங்களுக்கு ஒருமுறை மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்கும் முறைக்கு பதிலாக குறித்த புதிய நடைமுறையை கொண்டு வருவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அந்த செய்தியில் இந்த புதிய கட்டண சூத்திரத்தை இறுதி செய்வது தொடர்பாக எரிசக்தி அமைச்சும் நிதி அமைச்சும் தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றன. ஆண்டின் முதல் சில மாதங்கள் வறட்சியாகவும் ஆண்டின் இறுதியில் அதிக மழையும் கிடைப்பதை இந்த புதிய முறை கணக்கில் கொள்ளும். தற்போதைய முறையில் வறட்சி காலத்தில் கட்டணம் அதிகரிப்பதையும் மழை காலத்தில் குறைவதையும் நுகர்வோர் எதிர்கொள்கின்றனர். இந்த நிலையில் புதிய முறையின்படி ஆண்டின் தொடக்கத்தில் ஒருமுறை மட்டுமே கட்டணம் நிர்ணயிக்கப்படும். இதனால் முதல் 6 மாதங்களில் மின்சார சபை நட்டத்தை சந்தித்தாலும் ஆண்டின் 2ஆம் பாதியில் கிடைக்கும் வருவாய் மூலம் அந்த நட்டத்தை ஈடுகட்ட முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் குறித்த சூத்திரம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் மின்சாரத்துறை ஒழுங்குமுறை அமைப்பான இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் நிலவும் வறட்சி நிலைக்கு மத்தியில் தற்போதைக்கு புதிய நீர்வெட்டுக்களை நடைமுறைப்படுத்தும் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள நீர்வளங்கள் மிகவும் வினைத்திறனான முறையில் முகாமைத்துவம் செய்யப்பட்டு வருகிறது. கண்டி மற்றும் குண்டசாலை ஆகிய பகுதிகளில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நிலவிய 10 நாள் நீர் விநியோக தடை தற்போது சீர் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பலகொள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் நீர் இறைக்கும் பம்பிகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளே இந்த தடைக்கு காரணமாக அமைந்ததாகவும் டிட்பா சூறாவளியின் தாக்கத்தை தொடர்ந்து நீர் சேகரிக்கும் பகுதிகளில் அதிகளவிலான சேறு மற்றும் வண்டல் மண் படிந்ததனால் சுத்திகரிப்பு நிலையத்தின் வடிகட்டுதல் செயல்பாடுகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருந்தன. எனவே கடும் வெப்பம் காரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் கணிசமாக குறைந்துள்ள போதிலும் தற்காலிக அணைக்கட்டு ஒன்றை அமைத்து நீர் சுத்திகரிப்பு முறையை அதிகாரிகள் மீண்டும் நிலைநாட்டியுள்ளனர். நீர் விநியோகம் இன்னும் முழுமை பெறாத பகுதிகளுக்கு கொள்கலன் ஊர்திகள் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. அத்துடன் விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் கரகம தடாகத்திலிருந்து நேரடியாக சுத்திகரிப்பு நிலையத்துக்கு குழாய்கள் மூலம் நீரை திருப்பிவிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இப்பணிகள் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்கு நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பணம் பறிக்கும் மோசடி நடவடிக்கை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை வழங்கியுள்ளது. அதன்படி நாட்டில் போலீஸ் அதிகாரிகள் போன்று நடித்து பொதுமக்களிடம் பணம் பறிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. தொலைபேசி அல்லது இணையம் வாயிலாக சைபர் குற்றவாளிகள் தொடர்பு கொண்டு உங்கள் மீது ஒரு விசாரணை நடைபெற்று வருவதாக கூறி மிரட்டுகின்றனர். அதிலிருந்து உங்களை காப்பாற்ற அல்லது நிவாரணம் வழங்க பணம் தேவை என வலியுறுத்துவதுடன் குற்ற விசாரணை என்ற போர்வையில் மக்களை பயமுறுத்தி பணத்தை பறிக்கின்றனர். இவ்வாறான சைபர் மோசடிகள் குறித்தும் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கடந்த ஆண்டில் மாத்திரம் சைபர் குற்றங்கள் தொடர்பாக 10,015 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் 3,100 முறைப்பாடுகள் நேரடியாக இவ்வாறான சைபர் மோசடிகளுடன் தொடர்புடையவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவரேனும் தொலைபேசி மூலம் போலீசாரின் அடையாளப்படுத்தி பணம் கோரினால் உடனடியாக உங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்வதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது.
கொழும்பின் புறநகர் பகுதியான மகரகம பகுதியில் 2 மாடிகள் வீட்டின் மேல் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 உயிரிழந்தனர். மேலும் 2 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 55 மற்றும் 16 வயதுடைய ஒரு தாயும் மகளும் என தெரிய வந்துள்ளது. காயமடைந்தவர்கள் 46 வயதுடைய தந்தையும் வீட்டின் உரிமையாளரான 76 வயதுடைய முதியவரும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வீட்டில் ஏற்பட்ட தீயை அண்டை வீட்டார் அணைத்ததுடன் தீக்காயங்களுக்குள்ளான 2 ஆண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டை மேலும் சோதனையிட்ட போது அறையில் இருந்த 2 பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தீ விபத்து ஏற்பட்ட வீட்டுக்குள் பெட்ரோல் வாசனை வீசியதனால் யாரோ ஒருவர் அல்லது தரப்பால் இந்த வீட்டுக்கு தீ வைப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த குற்றத்துக்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை என்றும் மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நிலக்கரி இறக்குமதி நடவடிக்கைகளின் போது இடம்பெற்ற பாரிய மோசடிக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பொறுப்பேற்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் மின் உற்பத்தியில் முக்கிய எரிசக்தி மூலமான நிலக்கரி இறக்குமதி செயல்பாட்டில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் நாம் பலமுறை நாட்டுக்கு சுட்டிக்காட்டியுள்ளோம். தரமற்ற நிலக்கரி கொள்வனவு டெண்டர் ஊடாக இடம்பெற்றுள்ள இந்த முறைகேடு குறித்து நாம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியவரவில்லை. எனவே தரமற்ற நிலக்கரி இறக்குமதி ஊடாக இடம்பெற்ற ஊழல் குறித்து நாம் முன்வைத்த உண்மைகளை ஏளனமாக நிராகரித்த தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகவும் மமதியுடன் செயல்பட்டு தனது ஊழலை மக்கள் சமூகத்திடமிருந்து மறைக்க கடும் முயற்சியில் ஈடுபட்டதை எம்மால் காண முடிந்தது. எனவே இந்த மோசடியான நிலக்கரி கொள்வனவு மூலம் நாட்டுக்கும் மக்களின் வரிப்பணத்துக்கும் ஏற்படுத்தப்பட்ட நட்டத்துக்காக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதுடன் அரசாங்கத்தின் இத்தகைய ஊழல் நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என வலியுறுத்தி கோருகிறோம் என ஐக்கிய மக்கள் சக்தி வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை ஜனாதிபதி செயலகத்தில் சற்று முன்னர் சந்தித்துள்ளார். பொதுவான வரலாறு மற்றும் கலாச்சார விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட இந்தியா இலங்கை இடையிலான பன்முக உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவது குறித்தும் அவர்களிடையே இதன்போது ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்தியாவின் அண்டை நாட்டுக்கு முதலிடம் கொள்கையையும் இரு நாடுகளினது நலனுக்காக ஒத்துழைப்பையும் மேலும் பலப்படுத்துவதற்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பையும் இந்திய துணை ஜனாதிபதி இதன்போது மீண்டும் உறுதிப்படுத்தினார். இலங்கையில் இந்திய வீடமைப்பு திட்டம் மற்றும் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக வழங்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஏப்ரல் 21 முதல் மாங்கும்பர பல்நோக்கு போக்குவரத்து மையத்திலிருந்து முன்னோடி திட்டமாக தாழ்தள முன்னுரிமை பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. அனைவருக்கும் சம வாய்ப்புகளையும் மனித கண்ணியத்தையும் உறுதிப்படுத்தும் அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வைக்கு அமைவாக கிளீன் ஸ்ரீலங்கா முன்முயற்சியின் கீழ் 430.7 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதன் முதற்கட்டமாக 10 நவீன குளிரூட்டப்பட்ட தாழ்தள பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதுடன் இவை சக்கர நாற்காலிகளையும் பயன்படுத்துவோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலகுவாக ஏறி இறங்கும் வகையிலும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரே நேரத்தில் 80 பயணிகள் பயணிக்கக்கூடிய இந்த பேருந்துகளில் 33 இருக்கைகள் காணப்படுவதுடன் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விசேட பாதுகாப்பு அம்சங்களும் உள்ளடக்கப்பட்டன. மேலும் இந்த பேருந்து சேவைகள் மாங்கும்புரவிலிருந்து புறக்கோட்டை வரையிலும் மாங்கும்புரவிலிருந்து கடவத்தை வரையிலும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்பட உள்ளன. மேலும் இந்த வழித்தட வலையமைப்பானது மகரகம அபேஷா வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட முக்கிய சுகாதார மையங்களை உள்ளடக்கியதாக அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய துணை ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இன்றும் மற்றும் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வருகை தந்துள்ள இந்திய துணை ஜனாதிபதி நாளை வரை நாட்டில் தங்கியிருப்பார் என வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக பல நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அவர் அரசியல் மற்றும் சமூக தலைவர்களையும் சந்திக்க உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது.
அந்த வகையில் இன்றும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நாளை திங்கட்கிழமை ஆகிய இரு தினங்களிலும் கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இதன் காரணமாக அவர் பயணிக்கும் காலப்பகுதிகளில் அந்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் தங்கியிருக்கும் கோட்டலில் இருந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு செல்ல உள்ளதனால் அதனை சூழவுள்ள வீதிகளிலும் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நீர்த்தேக்க பகுதியொன்றில் இருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலங்கள் தம்புத்தேகம நெல்லச்சிய நீர்த்தேக்கத்தின் இடதுகரை கால்வாயில் அமைந்துள்ள நீராடும் பகுதியில் நேற்று பிற்பகல் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்கள் 19 மற்றும் 30 வயதுடைய பெந்திக் வெவ மற்றும் திம்பிரிகஸ் கடவல ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் இந்த சடலங்கள் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அவர்கள் நீராட சென்றிருந்த போதே இந்த விபத்துக்குள்ளாகியுள்ளவை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சடலங்கள் மரண பரிசோதனைக்காக தம்புத்தேகம வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக தம்புத்தேகம காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி பகுதிகளில் இருந்து அடையாளம் காணப்படாத 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். புத்தூர் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை எதிர் புத்தூர் மெதடிஸ் மிஷன் பாடசாலை பின் பக்கத்தில் உள்ள குளம் அருகில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலத்தை அடையாளம் காண முடியவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். அஜிவேலி காவல்துறையினர் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி காஞ்சிபுரம் பகுதியிலும் உள்ள காடொன்றுக்குள் இருந்தும் நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். அதுடன் குறித்த சடலம் அடையாளம் காண முடியாத நிலையில் சிதைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மரண பரிசோதனை இன்று நடைபெறவுள்ளதுடன் கிளிநொச்சி காவல்துறையினர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மெதிகம பகுதியில் வீடொன்றின் மீது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். யாகவத்த கங்கொட பிரதேசத்திலுள்ள வீட்டின் மீது நேற்று இரவு 11:40 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதுடன் குறித்த வீட்டில் இருந்த மோட்டார் வாகனம் ஒன்றின் மீதும் தீ வைக்கவும் அவர்கள் முயற்சித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. துப்பாக்கிச்சூட்டினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் வீட்டுக்கு சேதம் ஏற்படுவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை மிதிகம லங்சி என்பவர் வழிநடத்தியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மிதிகம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.